சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை சொன்னவர் அரிஸ்டாட்டில். அவருடைய குரு யாருன்னா சாக்ரட்டிஸ். அந்த அரிஸ்டாட்டிலோட குரு தான் பிளேட்டோ. அந்த அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டருடைய குரு, அதாவது மாவீரன் அலெக்சாண்டருடைய குருன்னு சொல்லப்படுறவர். இதில் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ மாதிரியான அனைத்து மேற்குலக அறிஞர்களும் ஜாம்பவான்களும் இங்கிலாண்டில் 10 அறிவாளிகளுடைய சிலைகள்னு வச்சுருக்காங்க. அதில் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், நம்ம திருவள்ளுவர், இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே ஒருத்தர் அவர் தான். இந்த மாதிரி 10 பேருடைய சிலைகள் இருக்குது. அதில் திருவள்ளுவருடைய திருவுருவ சிலையும் ஒன்று. இது நம்ம எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ மாதிரியான எல்லா மேற்குலக அறிஞர்களும் அன்றைக்கி சொன்னது என்னென்னா, மனிதன் இதயத்தின் மூலமாக சிந்திக்கிறான். அன்றைக்கி அவங்க அப்படி தான் நினச்சாங்க. மூளை மூலமாகத்தான் நம்ம சிந்திக்கிறோம். மூளை வேறு, இதயம் வேறு. நம்முடைய இதயம் உட்பட நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் இயக்கிறது மூளை தாங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனால் திருவள்ளுவர் அதை பற்றி அறிந்து வைத்து கொண்டிருந்தார். அறிவுனா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சுது, புத்தினா அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுது, அதுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சுது. திருக்குறளை நம்ம நுட்பமாக படித்தோன்னா அவருக்கு எந்த அளவு சயின்ஸு தெரிஞ்சிருக்கு, பயாலஜி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். எல்லாத்த பற்றி அவர் அலசுறார். இந்த 1330 குறள் 1.5 அடிக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள். இனிமேல் அந்த மாதிரி வேறு யாராலையுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பல பேர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம், ட்விட்டரில் என்னெல்லாமோ போஸ்ட் பண்ணுறோம், புரட்சிகரமாக பல கருத்துக்களெல்லாம் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வெறும் 1.5 அடியில் பல மெசேஜஸ், அதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான விஷயங்கள். அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் முன்னோடின்னு சொல்லலாம். திருக்குறள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டாக சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏன் அந்த மாதிரி விஷயங்களை டிசைன் பண்ணக்கூடாதுன்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தோணியிருக்கும். ஆக பார்த்திங்கன்னா, திருக்குறளாகட்டும் இல்லை திருமந்திரம் மாதிரியான விஷயங்களாகட்டும், எல்லா நூல்களுமே இந்த அறிவை பற்றி, மனிதனுடைய மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ திருப்பூருக்கு பக்கத்தில் குண்டடம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பைரவர் கோவில். அந்த பைரவர் கோவில் 2650 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாம். 2650 இயர்ஸ் ஓல்டு. அந்த பைரவர் கோவிலில் சிற்பங்கள் இருக்குது. இந்த சுதை சிற்பங்கள்னு செவுத்தில் பண்ண சிற்பங்கள் சொல்லுவாங்க.